அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கும் கொளப்பாக்கத்தில் இருக்கும் அகத்தீஸ்வரர் கோயில் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் சூரிய பகவானுக்குரிய ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவான் உகந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிச்சு 2 முக்கிய ஸ்தலங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே சென்னையில் இருக்க இந்த கொளப்பாக்கத்தில் இருக்கும் இந்த ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோயில். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கண்டியூரில் இருக்கிற சூரிய பகவான் கோயில், சிவபெருமானோட கோயில் இந்த அடுத்த சூரிய பகவானுக்குரிய முக்கிய ஸ்தலமாக இந்த 2 ஸ்தலங்கள் விளங்குதுன்னு நம்ம சொல்லலாம் தமிழகத்தில். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்க சூரிய பகவானோட நவகிரக ஸ்தலங்கள் சூரிய பகவானுக்குரிய நவகிரக ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குது நம்ம சொல்கிறோம். ஸோ சூரியனால் பாதிக்கப்பட்டவர்கள், சூரிய தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யாது சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தில் உள்ள மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? சூரிய பகவான் இந்த ஆலயத்தில் தவம் செய்து இந்த சிவபெருமான் நோக்கி தவம் செய்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சே, இந்த நம்ம முன்னாடியே ஞாயிறு கோயிலை பற்றி நம்ம ஆலயங்கள் அற்புதங்கள் தலைப்பில் ஞாயிறு கோயிலை பற்றி நம்ம பார்க்கச்சு அதில் சொல்லியிருந்தோம். சூரிய பகவானுடைய மனைவியை சமக்ஞாவதி பிரிஞ்சிருந்தார். அவர் அங்கே திரும்பி சிவபெருமானை வழிபட்டு இந்த ஆலயத்தில் இருக்கும்போது வழிபட்ட போது அவருக்கு அந்த ஒளி மூலியமாக வந்தது இந்த ஆலயத்தில் இறங்கிச்சு. அங்கே சிவபெருமான் வழிபட்டதுனால இவர் அந்த மனைவியை பிரிந்த மனைவியை மீண்டும் இணைந்தார் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட அதனுடைய தொடர்பு தான் இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சூரிய பகவானோட மனைவியான சமிக்ஞா தேவியை திருமணம் செய்து கொண்ட விஸ்வகர்மாவோட மகளான சமிக்ஞா தேவியை சூரிய பகவான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் செய்து கொண்ட இவரோட வெப்பம் தாங்க முடியாது, அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லைங்களா? ஸோ அப்படி அவர் பிரிந்த காலத்தில் அவர் நேராக போயிட்டு சமிக்ஞாவின் தந்தையான விஸ்வகர்மாவிடமே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இதை மாதிரி திரும்பி சேர்த்து வாழணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கச்சா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே இருக்க சிவபெருமானை குளப்பாக்கத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த ஆலயம் தான் இந்த கொளப்பாக்கத்தில் இருக்கும் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம். ஸோ இங்கே அவர் தவம் செய்த காலத்தால் தான் ஒரு நாள் வானத்தில் ஒளி தோன்றி அந்த ஒளியை பின்பற்றி போய் அந்த ஞாயிறு கோயில் இறங்கி இது பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி அவர் தவம் செய்த இடம் தான் இந்த கொளப்பாக்கத்தில் இருக்கும் இந்த ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி தனி சன்னதியில் சிவபெருமானை பார்த்தபடி இருப்பார். சிவபெருமான் கிழக்கு நோக்கி தரிசனம் தருவார் நின்ற கோலத்தில். இவர் மேற்கு நோக்கி சிவபெருமான் நோக்கி தவம் செய்ய அந்த ஒரு தனி சன்னதியை இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு தவம் செய்து பண்ணதுனால அவர் மீண்டும் அவருடைய மனைவியோடைய இருந்த காலம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அகத்தீஸ்வரர் அகத்திய முனிவர் அகத்தியர் அவரை வழிபட்டதுனால இங்கே இருக்க சிவனுக்கு அகத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் இங்கே ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ சூரியனோட பரிகார ஸ்தலமாகவும் இந்த சூரிய பகவானோட பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். நிரந்தர வேலை வேண்டுவோர், ஸோ அவங்க இங்கே இருக்க இந்த சூரிய பகவானுக்கு சூரிய உரையில் திங்கக்கிழமையில் சூரிய உரையில் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தாங்கன்னா வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும், நிரந்தர வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருந்த ஆலயத்தில் மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே இருக்க முருகப்பெருமான் மரகத மயிலோடு இருப்பார். ஸோ இந்த மரகத மயிலோட பச்சை மயில், ஸோ அதில் இருக்கிறதுலே அந்த மரகத மயிலோட இருக்கிறதுனாலே மேலும் வடக்கு நோக்கி இருக்கிறது விசேஷம் முருகர். ஸோ அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். வேண்டியவர் வேண்டும் வருவாலும் வள்ளி தேவையானோட முருகப்பெருமான் இங்கே அருள் பாலிக்கிறது மேலும் ஒரு சிறப்பு. ஏன்னா இதே இந்த பச்சை மயில் மரகத மயில் பார்த்திங்க அப்படின்னா சிறுவாபுரி கோயிலில் இருக்க முருகர் கோயிலில் தான் இருக்கும். இங்கே சிவன் ஆலயத்தில் இருக்கிறது மற்றும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே.
அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலபைரவர். ஸோ இந்த காலபைரவருக்கு வந்து சரியான தனி சிறப்புகள் உண்டு. இந்த காலபைரவர் வந்து பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு காலங்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால வேலை ஒரு பூஜை அந்த பூஜை அந்த பூஜையில் பங்கேற்று அதில் வந்து பிரார்த்தனை செய்பவர்கள் வேண்டி வருவார்கள் காலபைரவராக வந்து இந்த ஆலயத்தில் இவருக்கு தனி சன்னதி இருக்குது. அவர் வழிபடுறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து சூரிய பகவான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைரவர், அதுக்கப்புறம் சிவபெருமான் 3 பேரையும் ஒரே இடத்துல நம்ம நின்று தரிசிக்கிற மாதிரி 12 துவாரங்கள் உள்ளது அந்த இடத்துல. ஸோ அந்த 12 துவாரங்கள் வழியாக 3 பேரும் நம்ம தரிசிக்கும் பொழுது சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 12 துவாரங்கள் அப்படின்றது பார்த்தோன்னா நவகிரகங்களுக்கான 9 துவாரங்களாக கணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தின்ற 3 சக்திகளின் இதுவும் சேர்ந்து தான் வந்து இந்த 12 துவாரங்கள். ஸோ இந்த 12 துவாரங்கள் வழியாக இந்த 3 பேரையும் நம்ம ஒரே இடத்துல நின்று தரிசனம் செய்யும் பொழுது ஸோ நம்மளுக்கு ஏற்பட்ட கிரக தோஷங்கள் சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி பெறுவது ஒரு ஐதீகமாக இந்த அளவில் பின்பற்றக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே இந்த ஆலயத்தில் வந்து மற்ற சிறப்புகள் மகா கணபதி இருப்பார். இவர் ராஜ கணபதின்னு அப்படின்னு ஒரு பேரோட மகா கணபதி ஆலயம் இங்கே இருக்குது. மகாவிஷ்ணு சன்னதியும் இங்கே இருக்குது. துர்க்கை அம்மன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த சூரியநாதர் இந்த கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க சிவபெருமானையும் இங்கே இருக்க அந்த சூரிய பகவானையும் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் உகந்த வஸ்திரமான சிவப்பு வஸ்திரம் சாத்தி கோதுமை நிவேதியம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவங்க நெய்தீபம் போட்டு ஏற்றினார்களே ஆனால் வேண்டிய வரம் தரும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாத இது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இது மேலும் சொல்லணும் அப்படின்னா மியாட் ஹாஸ்பிட்டல் தாண்டினோடனே வந்து கொலப்பாக்கத்துக்கு ஒரு ரூட் போகும். அந்த ரூட்லேயும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக பார்த்தா போரூர் ஜங்ஷன் குன்றத்தூர் போகிற வழியில் கெருகம்பாக்கம்னு ஒரு ரோடும் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே இருக்க தீர்த்தத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம். விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா அரச மர விருட்சம். ஸோ அரச மரம் ஆள் போல் அரசம் போல் சொல்கிறீங்களா. ஸோ அந்த அரச மரம் போல் விழுதுகள் தாங்குறது போல் ஒரு சிறப்பு மிகுந்த அற்புதமான இந்த ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ சூரியன் அப்படின்னு நம்ம சுழற்சியை வந்து தந்தைக்காரகன்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாத கண் சூரியன் ஆத்மகாரகன்னு சொல்ல கண் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வழிபடும்போது ஒரு நல்ல பலன் கை மேலே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். பைரவர் தொடர்ந்து 6 வாரங்கள் ராகுகால வேளையில் ஞாயிற்றுக்கிழமை வழிபடும்போது வேண்டியவருக்கு நினைத்த காரியம் கைகூடும் கூட ஒரு சில கை மேலே சித்தி. அப்படி ஒரு சிறப்பு மிக்கது இந்த சென்னையில் இருக்கும் குளப்பாக்கத்தில் இருக்கும் ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தை நாமும் சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.